Hello children, welcome to my channel Easy 60. என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய மேக்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 பொறுத்தவரை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா Z1 + Z2 the whole bar is equal to Z1 bar plus Z2 bar. அப்படின்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அடிஷனில் மொத்தமாக பார் இருந்துச்சுன்னா அந்த பாரை தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ இது அடிஷனுக்கு மாதிரியே மைனஸ்க்கும் அதே தான், மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே தான், டிவிஷனுக்கும் அதே தான். ஸோ இப்போ இந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் ஈஸியாக படிச்சிட்டிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு ஏதாவது ப்ரூஃப் சம்மில் தான் யூஸ் பண்ணுவோம். ரியல் பார்ட் ஆஃப் Z வேணும்னா Z + Z bar by 2. அதே போல் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z வேணும்னா Z - Z bar by 2i. செவன்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பாருக்குள்ளே பவர் இருந்துச்சுன்னா அந்த பவரை பாரை விட்டு வெளியே எடுத்துடலாம். அதுதான் உங்களுக்கு செவன்த் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரெண்டுமே கூட உங்களுக்கு ப்ரூஃபில் தான் யூஸ் பண்ணுவோம். Z ரியலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா Z = Z barன்னு ப்ரூவ் பண்ணிங்கன்னா Z ரியல் ஆகிடும். அதே போல் இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கல்ல Z - Z barன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதே போல் Zக்கு டபுள் பார் போட்டுட்டிங்கன்னா ரெண்டு பாருமே சேர்ந்தா பாரு கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.